ஒண்ணு நான் போறேன், ஒண்ணு நீங்க வாங்க அப்படின்னு. இல்ல நீ தான் போகணும். அவர் போயிட்டாரு. அடுத்தது ஒன்று இருக்கு. அது ஆசிரியர் சொல்றாரு பையன், என்னப்பா இன்னொன்னு இருக்கே பண்ணாரு. அவன் இது எலெக்ஷன் நிக்கிறவன் கீழே போயிருப்பான். அது கீழே போயிருப்பானே போய் இறந்துப்பான். இல்ல மேல போயிருப்பான் அப்படின்றாங்க. அது போல ஒரு ஆசிரியருக்கு கொடுக்கிற மதிப்பு சிஷ்யனுக்கு கொடுக்கிற மதிப்பு அந்த ஆசிரியர். அதனால பெற்றோர்களை மறக்கக்கூடாது. அதே மாதிரி நம்முடைய ஆசிரியர்களையும் மயக்கூடாது. டீச்சருங்கிறது எப்படி இருக்கணும்? டீச்சருக்கும் குருவுக்கும் டிஃபரன்ஸ் உண்டு. டீச்சர் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ், பட் குரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ். Teacher sharpens the minds of the students, but Guru opens the minds of the students. Teacher teaches the brains of the students, but Guru touches the hearts of the students. நம்மளாம் டீச்சரா மட்டும் இருக்காது, குருவா இருக்கும். வாழ்க்கையில உதாரணங்களா இருக்கும். ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகள் ஒரு விதமான நோக்கம் உண்டு. ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒரு நோக்கம் உண்டு. தலை, மூளை, கை, இவ்வளவு இருக்கே. What is the purpose of these organs? Every organ has got a purpose. Brain, Prime Minister. Eyes, Law Minister. Nose, Health Minister. Tooth, Industries Minister. Tongue, Information Broadcasting Minister. Ears, Post and Telegraphic Minister. Hands, Labor Minister. Lungs, Home Minister. Skin, Defense Minister. Stomach, Agriculture, Food and Fertilizer Minister. Legs, Transport Minister. So every body has got all the departments of federal government. Please use it. தொழுக்கம் பெரிய விஷயம் இல்லை, கடைசி வரைக்கும் கொண்டு போடும். கார்த்திகீஸ்வரனும் ஜெயராமனும் ஒரு சத்தியத்தை எடுத்துக்கொண்டு, சங்கல்பம் எடுத்துக்கொண்டு, இந்த உரிமைகளை, கடமைகளை மக்களுக்கு நாங்கள் காட்டுவோம் என்ற கடமை எடுத்துக்கொண்டு அதை சரியாக செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று ஆண்டவரை பிரார்த்தித்து வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். நன்றி.